வெப்ப அலையிலிருந்து சிறுவர் சிறுமிகளை பாதுகாக்கும் வகையில் கோடைக்கால சிறப்பு வகுப்புகளை நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என அனைத்து பள்ளிகளுக்கும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வெப்ப அலையின் தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பது குறித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் பல்வேறு துறை அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். அப்போது வரும் 16ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய தலைமைச் செயலாளர் கடும் வெயிலால் பொதுமக்கள் வெப்பம் சார்ந்த நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் வெப்ப அலையிலிருந்து சிறுவர் சிறுமியரை பாதுகாக்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் அனைத்து வகையான பயிற்சிகள், சிறப்பு வகுப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் எனவும் இதனை மாவட்ட ஆட்சியர்களும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அறிவுறுத்தியுள்ளார். விபத்தில் வலது கையை இழந்த போதும் தனது உழைப்பு மற்றும் கடின முயற்சியால் மாவட்ட ஆட்சியராக ஆனதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி மாணவர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஊட்டிய பேச்சு இது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு சான்று கேடயங்கள் வழங்கும் நிகழ்ச்சி தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நடந்த இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர் மகாபாரதி பள்ளி மாணவர்களை உயர்கல்வி பயில ஊக்கப்படுத்தினார். எந்த கல்லூரிகளில் வேண்டுமானாலும் படிக்கலாம் என்றும் தொடர் உழைப்பும் கடின முயற்சியும் அவசியம் என்றும் தெரிவித்தார். தனது சொந்த அனுபவத்தை நம்பிக்கை அளிக்கும் வகையில் பேசிய போது மாணவர்கள் கரவொலி எழுப்பி அரங்கை அதிர வைத்தனர்.